வணக்கம் நண்பர்களே. நிஃப்டி 50 பாருங்க, இன்னைக்கு ஒரு 25 பாயிண்ட் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன்ல தான் போயிட்டு இருக்கு. மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைடில் தான் போயிட்டு இருக்கு. ஒரு 12 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாலே கண்டினியூஸாக டவுன்ஃபாலில் தான் போயிட்டு இருக்கு. பட் பெரிய அளவுக்கு இறங்கல, ஒரு ஆவரேஜான இதில் தான் இருக்குது. ஒரு 40 பாயிண்ட் நெகட்டிவ் போகிறது, திருப்பி 25 பாயிண்ட் வருது. அப்படியே ஒரு ஃப்ளாட்டான இதில் தான் போயிட்டு இருக்குது. காலையில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டவுன் சைடில் தான் இருக்குது. இது என்ன காரணம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த டேரிஃபோட இம்பாக்ட் தான் இன்னமும் அந்த ஒரு இதனால பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு டவுன்ஃபாலில் தான் போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி இன்னொரு 2-3 டேஸில் இது என்னன்னு கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, யூஎஸும் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் டீல் பண்ணதா ஒரு இது ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோலில் ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50% உள்ளதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃபில் வந்து எக்ஸப்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 5லேருந்து 10க்குள்ளார இருக்குது. ஒவ்வொரு நாளும் பேச போகிறோம். இதில் என்னென்னு மோஸ்ட்லி தெளிவாகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து மோஸ்ட்லி நம்ம மார்க்கெட்டு பாசிட்டிவ் போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது என்னோடய வியூவில். இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் டேஷனும் பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் இருக்கிறதுக்கு என்ன காரணம் பார்க்கும்போது எஃப்ஐயோட சேலிங் தான். எஃப்ஐ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நல்லாவே ஒரு சேலிங் சைடில் தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1481 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா ஒரு 1333 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஈக்குவலண்ட்டாக டிஐ பை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி வந்து மார்க்கெட் டவுன்ஃபாலாக தான் போயிருக்கு. இன்றைக்கி மோஸ்ட்லி எஃப்ஐஐ கொஞ்சம் டவுன் சைடு தான் இருப்பாங்க. இந்த ட்ரேட் டீலு மற்ற இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பாசிட்டிவ் சைட் போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட்டு நெகட்டிவில் இருக்குது. நிஃப்டி பேங்க்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் இப்போ போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு இப்போதைக்கு ஒரு 50 பாயிண்ட் 52 பாயிண்ட் பாசிட்டிவில் இருக்குது. ஐடி ஃபார்மாவும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் வந்து நெகட்டிவ் சைடில் இருக்குது. மெட்டல் செக்டாரும் ஆட்டோ செக்டார்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவில் தான் இருக்குது. எஃப்எம்சிஜி எனர்ஜிலாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிருக்கு. பட் பெரிய அளவுக்கு ஏற்றம் இல்லை. இல்லை மிட்கேப் பார்த்திங்கன்னா ஒரு 0.2% வந்து நெகட்டிவ் சைடில் இருக்குது. பெரிய அளவுக்கு இறங்கலை, பெரிய அளவுக்கு ஏறலை. ஸ்மால் கேப் இண்டெக்ஸஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. ஏற்றமும் இல்லை, இறக்கமும் இல்லை. அப்படியே ஒரு சைட்வேஸில் போகிற மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கிறாப்புல. ஏன்னா அந்தளவுக்கு எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் ஒரு இது போகிறதுனால எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்து நெகட்டிவ் நியூஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடு தான், டேரிஃபோட இது தான். இதுக்கு ஆல்ரெடி இப்போ இன்றைக்கி ஒரு ட்ரேட் டீல் நடந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு இதில் 2-3 நாளாக தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீக்லேருந்து மோஸ்ட்லி மார்க்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டு போகிறதுக்கு தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் எஃப்ஐஐயோட ஆக்டிவிட்டீஸை பொறுத்து தான் இருக்குது. இன்றைக்கி தெரிஞ்சிடும் எஃப்ஐயோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குங்கிறத. இதில் வந்து கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 55 ரூபாங்கிற ரேஞ்சில் குறைஞ்சிருக்கு. 22 கேரட் கோல்டு இப்போதைக்கு 9,050 ரேஞ்சில் இருக்குது. 24 கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா 9,873 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 110 ரூபாங்கிற ரேஞ்சில் வந்திருக்கு. 111 இருந்தது, இன்னைக்கு 110 இருக்கிற ரேஞ்சில் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கோல்டையும் சில்வரையும் ஃபிசிக்கலாவோ இல்லை டிஜிட்டலாவோ வாங்கி வச்சுங்க. மோஸ்ட்லி டிஜிட்டலாக வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் 9,000 ரூபா 10,000 ரூபா ரேட்டு கொடுத்து வாங்குறதுக்கு அதுக்கு முதல்ல அதே தான் நீங்கள் சில்வர் கோல்டு பீஸாகவே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதிக குவான்டிட்டிலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு இதெல்லாம் நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் பாருங்கள் 207 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் க்ளோஸ் ஆகிருக்கு. S&P 500 51 பாயிண்ட்டு பாசிட்டிவ்லையும், டவ் ஜோன்ஸு 344 பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. யூஎஸ் மார்க்கெட் சைடு நல்ல பாசிட்டிவ் இருந்தவே நம்ம மார்க்கெட்டு கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் தான் போயிருக்கு. டேக்ஸு இப்போதைக்கு நெகட்டிவில் இருக்குது. எஃப்டிஎஸ்சியும் நெகட்டிவில் இருக்குது, சிஎஸ்சியும் நெகட்டிவில் இருக்குது. ஸோ இது வந்து இண்டிகேஷன் பண்ணுது நைட்டு மோஸ்ட்லி யூஎஸ் மார்க்கெட்டு நெகட்டிவில் போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் மோஸ்ட் ப்ராபபிளி. ஸோ பார்ப்போம். அதுமாரி பார்த்தீங்கன்னா ஏஷியன் மார்க்கெட்டு பாருங்கள், ஒரு நிக்கி வந்து 34 பாயிண்ட்டு பாசிட்டிவ் சைடுலையும், ஹேங்ஸங் வந்து பார்த்தீங்கன்னா 153 பாயிண்ட் நெகட்டிவ்லையும் இருக்குது. ஒரு மிக்சடு ட்ரேடிங்காக தான் போயிட்டுருக்குது ஏஷியன் மார்க்கெட்டு. ஒரு பெரிய அளவுக்கு ஏற்றமும் இல்லை, இறக்கமும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைய நிஃப்டி 50ல் டாப் கெய்னராக யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 1.27% நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் இருக்குது. அதுமாரி விப்ரோ, ஹீரோ மோட்டர் கிராஃபு, இன்ஃபோசிஸு, பஜாஜ் ஃபின்சர்வ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாப் கெய்னராக இருக்கிறாங்க. பட் பெரிய அளவுக்கு இல்லை, ஒரு ஆவரேஜான 1% பிலோ 0.9% பாசிட்டிவ் சைடில் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி டாப் லூசராக யார் இருந்தது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் தான். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 11% வரைக்கும் நல்ல ஒரு டவுன்ஃபாலில் போயிருக்கு. அது எதனால் போயிருக்குன்னு ட்ராக் பண்ணால் ஒன்றும் கிடைக்கல. நியூஸ் எதுவும் வரல. நியூஸ் வந்தது ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன்.
அதுமாதிரி டாடா ஸ்டீலு, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸு, ஈச்சர் மோட்டாரு, இந்துஸ்தான் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது. எஸ்பிஐ லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 ட்ரேடிங் செஷனாகவே டவுன்ஃபாலில் தான் போயிட்டுருக்கு. இன்சூரன்ஸில் உள்ள கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இப்போ சேலிங் சைடு தான் கொஞ்சம் போயிட்டுருக்கு. அது எந்த ரீசன் ஒன்றும் தெரியல. மேபி ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக கூட இருக்கலாம். மேபி அதை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். அதுமாரி ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூகே பேஸ்டில் உள்ள ஃபேஸ் ஜிம்னு ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். இது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஃபேஷியல் ஒர்க் அவுட் இதெல்லாம் பண்ணுறதுக்காக அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட டெப்ட் ஏறினாலும் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு அவங்க ஒவ்வொரு புது ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க அடுத்ததுக்கு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக எல்லாமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ்லேயே அவங்களோட கேம்பகோலா வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எக்ஸ்பேண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு மினிமம் ப்ரைஸ் வந்து 10 ரூபா இதுலேயே அவங்க போட்டு சேல் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வருண் பிவரேஜ் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபாலில் போயிட்டுருக்கு. அது என்ன காரணம் பார்க்கும்போது இந்த ஒரு ரீசன் தான். ஏன்னா அவங்க காம்படிஷன் அவங்க வந்ததுனால இவங்களோட இது இப்போ கொஞ்சம் ஏன்னா பெப்சி வந்து 10 ரூபாய்க்கெலாம் கிடைக்க போகிறதில்ல. மினிமம் 40 ரூபா 50 ரூபா ரேஞ்சில் இருக்கும். மோஸ்ட்லி அதை கொடுத்து வாங்குறது நம்ம கேம்பகோலா வாங்கிட்டு போயிடலாமே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் எல்லாமே இதை போய் வாங்கிட்டு இருக்காங்க. இதனால் அவங்களுக்கு பெப்சிக்கெல்லாம் கொஞ்சம் அடிக்குது. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதுமாரி ஒலிம்பிக் ஃபார்மாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக்ஸு நோட்டீஸ் வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 33 கோடிக்குள்ள இது வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கிம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்லேருந்து வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆரிஸ் இன்ஃப்ரா சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்குள்ள ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வில்லேஜ் வேவ் அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பண்ணணும், சிட்டிஸ்லாம் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஆரிஸ் இன்ஃப்ரா சொல்யூஷன் நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அதாவது எல்ஐசி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு புதிய 2 இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா எங்களோட இது வந்து ரெவென்யூ வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் வரப்போகிற குவார்ட்டரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஐஏஎக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேட் வேல்யூம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6.5% வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜூனில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,852 மில்லியன் யூனிட்ஸ் வந்து ட்ரேடிங் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஐஏஎக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது ஏஜிஸ் லாஜிஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. குஜராத்தில் உள்ள பிபோவா போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்பிஜி டெர்மினல் வந்து இது பண்ணியிருக்காங்க, கமிஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 48,000 மெட்ரிக் டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏஜிஸ் லாஜிஸ்டிக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.05 லேக்ஸ் க்ரோஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி உள்ள எக்யூப்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது டோரண்ட் ஃபார்மா வந்து பார்த்திங்கன்னா ஜேபி கெமிக்கலை ஒரு 2.4% உள்ள ஸ்டாக்ஸை வந்து அக்விசிஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்ரூவல் வந்திருக்கு. இதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 620 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1600 ரூபா ப்ரைஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து டோரண்ட் ஃபார்மாவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. டோரண்ட் ஃபார்மா பார்த்திங்கன்னா பிஃபோராக சிப்லாம் வாங்க போகிறோம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வாங்கலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜேபி கெமிக்கலை ஃபுல்லாக அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த கட்ட இதுவும் நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.